كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم ولكن أكثر الناس لا يعلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரி 1447 வருடம். இந்த வருடத்தின் துல்ஹஜ் மாதத்தின் இறுதி ஜும்ஆவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்று பிறை 27. இன்னும் 4 தினங்களில் ஹிஜ்ரி ஆண்டு 1448 ஆண்டு துவங்க இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் ஏற்பாடு நாம் நம்முடைய ஆண்டு கணக்கை ஹிஜ்ரத்திலிருந்து துவங்குகிறோம். மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆண்டின் இறுதி மாதம் துல்ஹஜ் மாதம். இந்த மாதத்தில் ஹஜ் என்கிற மிகப்பெரிய அமலும் குர்பானி என்கிற மிகச்சிறந்த அமலும் முஸ்லிம்களால் நிறைவேற்றப்படுகிறது. ஹிஜ்ரி ஆண்டின் துவக்கம் 2 நிகழ்வுகளை நமக்கு நினைவுபடுத்துகிறது. முதலாவது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த மிகப்பெரிய நிகழ்வையும், ஆஷுரா பிறை 10ஆம் நாள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஃபிரௌனிடம் இருந்து அவர்களோடு ஈமான் கொண்ட லட்சக்கணக்கான பனி இஸ்ரவேலர்களுக்கு ஈடேற்றம் அளித்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அவர்களின் தியாகத்தையும் நினைவு கூறக்கூடிய துவக்கமாக இந்த ஹிஜ்ரியின் துவக்க ஆண்டு திகழ்கிறது. ஆண்டின் இறுதி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதைப் போலவே ஆண்டின் துவக்கத்தை நாம் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த ஒப்பற்ற அர்ப்பணிப்பை நினைவு கூறக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. ஹிஜ்ரி என்பது இஸ்லாமியர்களுடைய புது வருட துவக்கத்தின் துவக்க கணக்கீட்டு முறை. இந்த முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து 10 ஆண்டு காலங்கள் மதீனாவிலே வாழ்கிறார்கள். அப்பொழுது வரை ஹிஜ்ரி கணக்கீட்டு முறை, ஹிஜ்ரா காலண்டர் முறை இல்லை. அதற்கு பின்னால் ஹலீஃபாவாக சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலங்களிலும் இஸ்லாமியர்களுக்கான ஆண்டு கணக்கீட்டு முறை என்பது தனியாக இல்லை. பின்பு ஒரு 13 ஆண்டுகளுக்கு பின்பு
சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி என்பது நமக்கெல்லாம் தெரியும், பறந்து விரிந்த மிகப்பெரிய ஆட்சி. உலகத்தின் முக்கால் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வார்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே பாரசீகம், மிகப்பெரிய வல்லரசாக இருந்த பாரசீகம் அவர்களின் ஆளுகைக்கு கீழே இருந்தது. ரோம பேரரசு சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆளுகையின் கீழே இருந்தது. இப்படி உலகில் 2 வல்லரசுகளாக இருந்த 2 ஆட்சியும் இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கிறது. இஸ்லாமிய ஆட்சி என்பது உலகில் பறந்து விரிந்து பல்வேறு நாடுகளில் பரவி இருக்கிறது. இந்த நேரத்தில்தான் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஆண்டின் கணக்கீட்டு முறை இருக்கிறது. பாரசீக மக்கள் ஆட்சியாளர் பதவியேற்ற அந்த நாளில் இருந்து அவர் பதவியில் இருக்கக்கூடிய அந்த நாள் வரை அவர்களுடைய ஆண்டின் கணக்கை வைத்துக் கொள்வார்கள். ரோமர்கள் த கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய அவரின் மரணத்தை ஆண்டின் கணக்கீடாக வைத்திருந்தார்கள். அரபுகள் பல்வேறு கணக்கீட்டு முறைகளை வைத்திருந்தார்கள். ஆமுல் ஃபீல், ஏனை ஆண்டு. அப்ரஹா என்கிற மன்னன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சரியாக ஒரு ஆண்டுக்கு முன்னால் புனித மக்கமா நகரின் மீது போர் தொடுக்கிறான். காபத்துல்லாஹவை இடிக்க வருகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அபாபீல் என்கிற ஒரு சிட்டுக்குருவி, அது சிட்டுக்குருவி சைஸில் தான் இருக்கும், அந்த பறவையை கொண்டு காபத்துல்லாஹவை பாதுகாக்கிறான். இந்த நிகழ்வு அரபகம் முழுக்க பிரபல்யமான நிகழ்வு. எனவே இந்த நிகழ்வையே அரபுகள் தங்களின் வருட கணக்கீடாக வைத்து தங்களின் ஆண்டு கணக்கை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். இஸ்லாம் தோன்றியதற்கு பின்னால் இஸ்லாமியர்கள் பத்ர் யுத்தத்தையும் கந்தக் யுத்தத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ஆண்டையும் தங்களுடைய ஆண்டின் கணக்கீடாக, இப்படி பல்வேறு ஆண்டு கணக்கு முறைகள் இருந்தது. ஒரு தடவை கலீஃபாவாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யமன் நாட்டிலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்திலே ஷாபான் மாதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஷாபான் மாதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது சென்ற ஆண்டின் ஷாபான் மாதமா அல்லது இனி வரக்கூடிய ஆண்டின் ஷாபான் மாதமா என்கிற குழப்பம் ஏற்படுகிறது. அதுவரை இஸ்லாமிய ஹிலாஃபத்திலே ஆண்டை குறிக்கக்கூடிய முறை இல்லாமல் இருந்தது. இதனால் குழப்பம் ஏற்படுகின்றது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அரிஹி லனா தாரிகம் மஹதூதா, கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, எங்களுக்கு வருடத்தின் கணக்கீட்டு முறை தெரியவில்லை. மாதத்தை வைத்து நாம் நம்முடைய அலுவல்களை அமைத்துக் கொள்கிறோம். வருட கணக்கை எதிலிருந்து துவங்குவது? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வருட கணக்கீட்டு முறை இருக்கிறது. எந்த நாட்டின் வருட கணக்கீட்டு முறையை நாம் எடுத்துக்கொள்வது? பர்சிகள் சொல்வதைப் போல அவர்களின் வருட கணக்கு முறையை எடுத்துக்கொள்வதா, அல்லது ரோமர்களைப் போல அவர்களுடைய வருட கணக்கீட்டின் முறையை எடுத்துக்கொள்வதா? அரபகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு வருட கணக்கீட்டு முறைகளில் எதை நாங்கள் எடுத்துக்கொள்வது? அதை கலீஃபாவாக இருக்கக்கூடிய நீங்கள் நிர்ணயிங்கள் என்று கடிதம் எழுதுகிறார்கள்.
உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷூரா என்கிற மேல்மட்ட குழுவிலே உள்ள சஹாபாக்களை கூட்டுகிறார்கள். அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கின்றார்கள். வருடத்தை நாம் எப்படி துவங்குவது? நம்மிடத்திலே பல வருட கணக்கீட்டு முறைகள் இருக்கிறது. இஸ்லாமிய ஆளுகையின் கீழ் பல்வேறு நாடுகள் இருக்கின்றது. அவர்களும் அவர்களுடைய நாட்டின் வளைமைக்கு தோதுவாக அவர்களின் வருடத்தை நிர்ணயித்துக் கொள்கிறார்கள். நமக்கென்று தனியான, இஸ்லாத்திற்கென்று, இஸ்லாமியர்களுக்கென்று தனித்துவமான வருட கணக்கீட்டு முறை வேண்டும் என்று செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் 4 விதமான ஆலோசனையை தந்தார்கள். முதலாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த அந்த வருடத்தை நாம் கணக்கீட்டு முறையாக கொள்ளலாம். கிறிஸ்துவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ் அவர்களுடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு அவர்களின் ஆண்டை கணக்கிடுவதைப் போல நாமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு அந்த ஆண்டை நாம் கணக்கீட்டு முறையாக கொள்ளலாம் என்று ஆலோசனை கொடுக்கிறார்கள். சிலர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அந்த நிகழ்வு, அந்த நேரத்திலே நாம் எல்லோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம், அதனால் அந்த நாளை நாம் ஆண்டு கணக்கீட்டு முறையாக எடுத்துக்கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறுகிறார்கள். இன்னும் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதிலே நபித்துவம் கிடைத்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்த அந்த 40வது வயதிலிருந்து நாம் ஆண்டின் கணக்கை துவங்கலாம் என்று ஆலோசனை கூறுகிறார்கள். பெரும்பாலான சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த நிகழ்வை நாம் வருடத்தின் கணக்கீடாக கொள்ளலாம். காரணம், ஹிஜ்ரத் என்பது இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் திருப்புமுறையாக திகழ்ந்தது. நாம் மக்காவிலே இருக்கும் வரை பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் தான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா இஸ்லாமியர்களுக்கு நிம்மதியை கொடுத்தான், இஸ்லாமியர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினான். இப்படி ஹிஜ்ரத்தை காரணமாக வைத்து பல்வேறு வெற்றிகள் இஸ்லாமியர்கள் ஏற்பட்டது. எனவே நாம் ஹிஜ்ரத்தை ஆண்டின் கணக்கீடாக கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறும்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி ஆண்டையே நாம் ஆண்டின் கணக்கீடாக கொள்ளலாம் என்று நிர்ணயித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆண்டின் துவக்கத்தை ஹிஜ்ராவிலிருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நிகழ்விலிருந்து ஆண்டின் துவக்கத்தை முடிவு செய்கிறார்கள். அப்படி முடிவு செய்யும் பொழுது சரியாக ஹிஜ்ரி 17 ஆண்டுகளுக்கு பின்னால் ஹிஜ்ரத்தை தான் அடிப்படையாக கொண்டு நாம் வருடத்தை கணக்கிட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இந்த ஹிஜ்ரத் என்பது இந்த 4 ஹலீஃபாவோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு நிகழ்வு. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணையாக அழைத்து கொண்டது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தங்களோடு ஆரம்பத்திலிருந்து உற்ற தோழராக இருந்தவர், தங்களுக்காக எதையும் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்த தங்களுடைய நண்பரை சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களோடு பயண தோழராக இணைத்துக் கொள்கிறார்கள். ஹிஜ்ரி ஆண்டு பெயர் சூட்டியதும் ஹிஜ்ரி ஆண்டியை துவக்கமாக ஆக்கியதும் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மேலும் மக்காவிலே காபத்துல்லாஹுக்கு சென்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறார்கள், நான் ஹிஜ்ரத் செல்லப் போகிறேன். இஸ்லாமியர்கள் மறைந்து ஹிஜ்ரத் செய்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் நடு மத்திக்கு சென்று எல்லா காஃபிர்களையும் அழைத்து பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறார்கள், நான் ஹிஜ்ரத் செய்ய போகிறேன், யாருக்காவது தைரியம் இருந்தால் என்னை தடுத்து பாருங்கள் என்று கூறிவிட்டு ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். அதே போன்று சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி ஆண்டை துவக்கமாக கொள்ள வேண்டும் என்று அழுத்தமாக ஆலோசனை கூறியவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு.
ஹிஜ்ரத்தின் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருளை பாதுகாத்தவர்களும் மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பல காஃபிர்கள் மக்காவாசிகள் தங்களுடைய பொருளை அமானிதமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்து வைத்திருந்தார்கள். காஃபிர்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னிடத்திலே இவ்வளவு பொருட்கள் அமானிதமாக இருக்கின்றது, இவை அனைத்தையும் அதற்கு உரியவர்களிடத்திலே ஒப்படைத்துவிட்டு நாளைக்கு நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வாருங்கள் என்று அவர்களுடைய படுக்கையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இருக்க வைத்துவிட்டு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். காஃபிர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரிகள் எல்லாம் வெளியிலே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கையிலே படுத்திருந்து மறுநாள் எல்லா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமானிதமாக பாதுகாக்க தந்தவர்களுடைய பொருட்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்து விட்டதற்கு பின்னால் ஹிஜ்ரத் செய்து கிளம்புகிறார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 4 கலீஃபாக்களில் 3ஆமவர். அவர்கள்தான் முஹர்ரம் மாதத்தை ஹிஜ்ரி ஆண்டின் துவக்க மாதமாக கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறியவர்கள். அவர்கள் அதற்கு கூறிய 2 காரணங்களை சஹாபாக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது, ஹஜ்ஜில் இருந்து வரக்கூடியவர்கள், ஹாஜிகள் ஹஜ்ஜில் இருந்து வந்து வியாபாரத்தை புதிதாக துவங்குவதற்கு முஹர்ரம் மாதம் துவக்க மாதமாக இருப்பதால் ஹஜ்ஜு செய்து வரக்கூடிய ஹாஜிகளுக்கு துவக்க மாதம் முஹர்ரமாக இருந்தால் வசதியாக இருக்கும் என்ற ஆலோசனையை கூறினார்கள். இரண்டாவது, 4 முக்கிய மாதங்கள் முஹர்ரம், ரஜபு, துல்காதா, துல்ஹஜ், ஹஜ்ஜினுடைய இந்த 2 மாதங்களும் ரஜபு மாதமும் முஹர்ரம் மாதமும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சிறப்புக்குரிய மாதமாக வைத்திருக்கிறான். இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். ஒரு வருடத்தின் மாதத்தின் எண்ணிக்கை 12. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமிக்க மாதங்கள். அந்த மாதங்களிலே போர் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் 3 மாதங்கள் சேர்ந்து வரும் ரஜப் என்கிற ஒரு மாதம். இந்த 4 மாதங்களில் போர் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த புனித மாதங்களில் முஹர்ரம் மாதம் இருப்பதால் அந்த மாதத்தையே துவக்கமாக கொள்ளலாம் என்று சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஆலோசனையை சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போன்று முதலிலே அபிசீனியாவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அபஷா நாட்டிற்கு, அபிசீனியா நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்ய அனுப்பி வைக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஹிஜ்ரத்திலே பங்கெடுத்தவர்களும் முதலிலே ஹிஜ்ரத் செய்தவர்களும் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஹிஜ்ரத்தோடு பல சஹாபாக்கள் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள். பல சஹாபாக்களோடு ஹிஜ்ரத் என்பது தொடர்புடையாக இருக்கின்றது. ஹிஜ்ரத் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஹிஜ்ரத் என்பது சஹாபாக்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வசதி வாய்ப்புக்காகவோ வியாபாரத்திற்காகவோ ஹிஜ்ரத் செய்யவில்லை. மக்கால் அதிகமாக கொசுக்கடியாக இருக்குது, கரண்ட் கட் ஆகுது, அதனால் ஹிஜ்ரத் செய்கிறோம், அந்த மாதிரி சில்லறை நோக்கங்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்யவில்லை. கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு போராட்டங்களுக்கு பின்பும் மக்காவிலே வாழ்ந்தார்கள். 13 ஆண்டுகள் கடுமையான சோதனை. வேறு வழி இல்லாமல் சஹாபாக்கள் எல்லாம் வந்து நிற்பார்கள். நாயகமே, இங்கு அடக்குமுறை எங்களால் தாங்கிக் கொள்ளவில்லை, இஸ்லாத்தை ஏற்று எங்களால் வாழ முடியவில்லை, எப்பொழுதுதான் அல்லாஹுவின் உதவி வரும், மதா நஸ்ருல்லா, அல்லாஹுவின் உதவி எப்பொழுது வரும் என்று கண்ணீர் வடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்பார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்திலே பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வின் உதவி வரும் என்று ஆறுதல் சொல்லி அனுப்புவார்கள். அவ்வளவு கடினமான சூழல். அந்த சூழலில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிருக்கு நாலாபுறத்தில் இருந்தும் ஆபத்து வரும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹிஜ்ரத் செய்ய சொல்லியிருக்கான். யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மேன்மக்களாக ஆக்கினான். நபிமார்களும் பல நபிமார்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா புகழ்ந்து பாராட்டி தன்னுடைய மறையிலே கூறுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லட்சக்கணக்கான பனி இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். குறுக்கிலே நைல் நதி குறுக்கிடுகின்றது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன மஹிய ரப்பி ஸயஹ்தீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருக்காக நான் ஹிஜ்ரத் செய்ய கிளம்பிவிட்டேன், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்று உறுதியான நம்பிக்கையோடு சொல்கின்றார்கள். அந்த தண்ணீர் பிளக்கிறது. அந்த தண்ணீருக்கு நடுவிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று குர்ஆன் பதிவு செய்கின்றது. வகால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத், அவர்கள் செல்லாத நாடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல நாடுகளுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்கள் பிறந்தது ஈராக், ஈரான், இந்த இரண்டு நாட்டினுடைய எல்லையிலே பிறக்கிறார்கள். அந்த நாட்டிலே வாழ்கிறார்கள். இஸ்லாத்தை எடுத்து சொல்கின்றார்கள். அங்கிருந்து பலஸ்தீனத்திற்கு செல்கிறார்கள், ஷாமுக்கு செல்கின்றார்கள். ஷாமிலிருந்து அரபகத்திற்கு மக்கா, மதீனா போன்ற பல நாடுகளுக்கு சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். சில வாலிபர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஹிஜ்ரத் செய்தார்கள் என்கிற வரலாறை குர்ஆன் கூறுகிறது. அவர்களுடைய நாட்டிலே உள்ள மன்னன் இஸ்லாத்தை விடும்படி நிர்பந்திக்கின்றான் என்ற காரணத்திற்காக அந்த நாட்டை துறந்து ஓடுகின்றார்கள். ஒரு குகையிலே சென்று அடைந்து கொள்கிறார்கள். அந்த குகையிலே சென்று அடைந்து கொண்ட அந்த வாலிபர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பாதுகாத்தான் என்று அந்த குகையை கஹஃப் என்ற பெயரிலே ஒரு சூறாவை இறக்கி வைத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இது செய்த அந்த வாலிபர்களின் தியாக வரலாற்றை குறித்து கூறுகிறான் குர்ஆனிலே. இப்படி ஹிஜ்ரத்திற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது. அந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய ஆண்டின் துவக்கங்கள் இருக்கின்றது. நாம் ஹிஜ்ரத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். பல பேருக்கு ஹிஜ்ரி ஆண்டின் முறையே தெரிவதில்லை. இது எத்தனை வருஷம், நாம் என்ன வருஷத்தில் இருக்கிறோம் அப்படின்றது தெரியல. பேருக்கு பத்திரிகையில் ஹிஜ்ரி ஆண்டு போடுறதுக்கு எந்த மாதம் கல்யாணம் அப்படின்றத போடுறதுக்கு தான் நம்ம ஹிஜ்ரத்தை வச்சுருக்கோம். அதே போன்று வருடத்தில் நோன்பு நோற்பதற்கு அந்த பிறையை பார்க்கிறோம். மற்றபடி எந்த மாதம், இது எந்த ஆண்டு என்பது இஸ்லாமியர்களுக்கு தெரியவில்லை. இது மிகப்பெரிய பொடுபோக்கு. இது பாரம்பரியமானது, இஸ்லாமியர்களுடைய பாரம்பரியத்தில் உள்ளது. கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் எந்த நாட்டிலெல்லாம் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்களோ அங்கெல்லாம் ஹிஜ்ரி காலண்டர் முறை தான் இருந்தது. இங்கே கூட முகலாயர்கள் ஆட்சியில் கூட ஹிஜ்ரி காலண்டர் முறை தான் நடைமுறையில் இருந்தது, கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னாடி. இப்படி உலகத்திலே எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி முறை இருந்ததோ அங்கெல்லாம் ஹிஜ்ரி காலண்டர் முறை இருந்தது. இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு அந்த ஹிஜ்ரி கணக்கீட்டு முறை தருவதில்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இஸ்லாமிய முறையின்படி, கலாச்சாரத்தின்படி வாழக்கூடிய நல்வாழ்வை உங்களுக்கும் எனக்கும்